இதுவரை நாம பண விஷயத்துல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்தது, பணப்புழக்காட்டங்கள் குறைவாக இருந்தது, ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அவுட் ஆஃப் கம்ஃபோர்ட் ஜோன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் மூலமாக அபிவிருத்தி, சுப விரயம். ஒரு இடத்தை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், அதை விற்கிறோம். அது மூலமா காசு வருது. அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு லாபம் வருது. அந்த லாபத்தை என்கேஷ் பண்றோம். அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். சுப விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறாங்க, செலவுகள் செய்யறாங்க. அது மூலமா growth-ம் ஆகுறாங்க. செலவுகள் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் உயர்வு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க் எடுத்து சில வாய்ப்புகளை தேடி நாம வந்து அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகத்துல 6ஆம் இடத்துல உச்சமாகி குரு கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிக புழக்காட்டம், அதிக குடுக்கல் வாங்கலை கொடுத்து, அதே மாதிரி இடம் மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் அபிவிருத்தி, வேலை மாற்றம், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடியது. இது மாதிரி ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரே ஜாப்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க டக்குன்னு வேலையை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் கொடுப்பார். அதே மாதிரி விசா எதிர்பார்த்து கொண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகி டக்குன்னு டிபெண்டன்ட் விசால வெளிநாடு போகிறது, இது எல்லாமே டக்கு டக்குன்னு